ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள், அல்லது நம்பினால் மட்டும் கேள். நாளை உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறிவிடும். நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. இதோ உன் சாயப்பா தரும் வரங்களை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. ஏனென்றால் நாளை உன் பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவதற்காக உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் என்ன செய்தாலும் உனக்கு நன்மையைத்தான் செய்வேன் என்று. நிச்சயமாக அது உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காமல் போகலாம். அதுவும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். அதுவும் உன் சாயப்பாவின் செயல்களால் தான் நடக்காமல் போனது என்பது உண்மை. ஏன் அது உனக்கு நடக்கவில்லை, எதனால் நடக்கவில்லை என்று சற்று சிந்தித்துப்பார். உனக்கே நல்லது ஒரு காரியமாக புரியும். அந்த ஒரு விஷயம் உனக்கு நடந்திருந்தால் பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்திருந்திருப்பாய். உனக்கு அது கஷ்டங்கள் நடக்காமல் இருப்பதற்காகத்தான் அதை செய்யாமல், அந்த விஷயத்தை நடத்தி காட்டாமல் உன்னிடத்தில் அதை நான் முடித்து வைத்தேன். இப்பொழுது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? இதைவிட உனக்கு நல்லதை நடத்தித்தர நான் இருக்கிறேன். நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்து நீ நினைத்ததெல்லாம் நடத்தி காட்ட இதோ உன் சாயப்பா நாளை உனக்கு நான் நல்லதொரு விதமாக அருள்பாலிப்பேன் என் செல்லமே. நான் இப்பொழுது உனக்கு செய்யவில்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இதுவும் கடந்து போகும். உனது வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் நிச்சயமாக நாளை காலை பொழுது நல்ல பொழுதாகத்தான் உனக்காக விடியப் போகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ மனதில் நினைத்து கொண்டே இரு. ஏனென்றால் ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும். ஆம் செல்லமே, பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள். புரிகிறதா? அதற்காகத்தான் சொல்கிறேன். நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்தி விடுகின்றாய். என் செல்லமே, யாரையும் உன் மனதளவில் கூட காயப்படுத்த நினைக்காதே. உன் மனமே ஏதாவது ஒரு சமயங்களில் அவர்களை காயப்படுத்துகின்றன. அவ்வாறு செய்ய வேண்டாம். நீ யாருக்காக வருந்துகின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? உன்னுடைய சாயப்பாவை உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய்? போதும் என் செல்லமே, சோகங்களை தக்க வைத்தது போதும். தன்னம்பிக்கையோடு இரு. நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்தது, நடந்து முடிந்து விட்டதே அப்படி என்று எடுத்துக்கொள். இனிமேல் நடக்கப் போவதை மட்டும் பார். எந்த ஒரு கஷ்டமும் வந்தாலும் நீ கவலையே படக்கூடாது. எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, எது உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை. உன் சாயப்பா நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதார நம்ப வேண்டும். அதே நேரத்தில் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்றும் நம்ப வேண்டும். கவலைகளும் கஷ்டங்களும் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இல்லைதானே? நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய். சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய சங்கடங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் மறைந்து போகும். இதுதானே உண்மை. நீ போகும் பாதையில் தடுக்கு விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன்பு எழுவாய் என்று உன் கை எழுந்து விடுவாய். ஏனென்றால் உன் கை உன் சாயப்பாவின் பிடியில் இருக்கும்போது ஏன் குழப்பம்? பயப்படக்கூடாது. நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு? என் செல்லமே, நான் உனக்கு நன்மையைத்தான் செய்வேன்.
இதோ நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து நல்ல காலம் நெருங்கிவிட்டது என்று நினைத்து நிம்மதியாக கண்ணுறங்கு. நீயோ இந்த சூழ்நிலையில் இருந்தே கலங்கிக் கொண்டிருக்கிறாய். நல்லது நடக்கப் போகிறது, மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று உன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள்தான் நாளை. சந்தோஷமாக இரு. நாளை உனக்கான நாளாகத்தான் விடியும் என் செல்லமே. நாளை நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவது உன் சாயப்பாவின் கடமை. உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். என்ன வேண்டுமோ என்று நாளை பொழுது விடிந்தவுடன் என்னிடத்தில் கேள். நிச்சயமாக நடத்தி தருவேன். நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் பலிக்கும், கிடைக்கும். நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பா, எனக்கான அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா, நடந்து விடாதா என்று. உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா? ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன். நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன் என் செல்லமே. என்னை தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்லமே. இது தெரியாமல் நீ என்னை தேடி தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய். நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாய் பாதுகாவலனாய், ஏன் உனக்கு பாதுகாப்பு வளையத்தில் அல்லவா நீ இருக்கிறாய். நீ மறந்துவிட்டாலும் உன்னை தேடி நான் வந்து விடுவேன். ஓம் சாயி சாயி என்று என்னை மனதார நினைக்கும் அந்த நேரத்தில் நிச்சயமாக உன் இடத்தில் நான் வருவேன் செல்லமே. உன் உண்மையான விசுவாசத்தை மட்டுமே என்னிடத்தில் செலுத்து. அப்போது நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய். இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. நாளை இதே வேளையில் உனக்கான நாளாகத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கானது. ஆம், உன் செவியில் சேர்ந்து விட்டதல்லவா? அப்போதே தெரிந்து கொள், புரிந்து கொள், நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என்று. இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை. ஏனென்றால் உன் கோரிக்கைகள் முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் நாளை நீ சொல். நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் உனக்காக செயல்முறையை வழி நடத்துவேன். ஆம் செல்லமே, என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக.